அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்கான வாழ்க்கை துணை இவங்க தான் அப்படின்னு இஸ்லாம் கூறும் 6 மிக முக்கியமான அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல தான் பெரிய தவறுகள் பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஒரு பதிவை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர்தான் அப்படின்னு நம்ம மனசுக்கு நாமளே திருப்திப்படுத்திக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். இதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க யோசனை பண்ணி தேர்ந்தெடுப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பாகவே நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. அதுலேயே தோற்று போய் சில பேர் மன அழுத்தத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சில பேருக்கு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காம திருமணத்திற்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு மன ஒற்றுமையே இருக்காது. 2 பேரும் வேறு வேறு விதமாக இருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சில நம்பிக்கையே போட்டு வச்சுருப்போம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த நபர் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இதனால் நம்மளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். ஆனால் இஸ்லாத்தில் நம்மளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அழகான வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண் தான் அல்லது இந்த ஆண் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முஅமினா இருக்கிறோம். நம்மளோட அமல்களுக்கு நம்ம அல்லாஹ்வின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மார்க்கப்பற்று இருக்கு பாருங்க, அதை கண்டிப்பாக தடுக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு அறிகுறி இதுதான். நம்மளோட மார்க்க விஷயத்துல அவங்க உறுதுணையா நமக்கு நிக்கணுமே தவிர இந்த விஷயம் செய்யாத, தொழாத, நல்ல காரியம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்லுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அல்லது நம்ம அமல் செய்யறத தடுக்கிறாங்க அல்லது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு சரி வர மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணால் நம்மளை ஊக்குவிக்கணும். ஈமானோட இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஈமானை பலப்படுத்தணுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். 2வது விஷயம், நல்ல குணம். எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி குணமாக இருக்கக்கூடியவங்க. அதாவது மக்கள் முன்னாலும் சரி அல்லது தனிமையாக நீங்கள் இருக்கும்போதும் சரி ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும். பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, 2 முகம் காட்டக்கூடாது. ஒரு சிலர் இருப்பாங்க, தனிமையாக பேசும்போது வேறு மாதிரி இருப்பாங்க, குடும்பத்தோட அல்லது மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அது ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க தானே. இதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மரியாதை அப்படிங்கிறது தனிமையில் இருந்தாலும் சரி மக்களோடு இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி நபரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதனால் உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். 3வது, பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். இந்த காலத்தில் நிறைய பேர் நம்மளோட தீனுக்கு தடை சொல்ல மாட்டாங்க. இன்னும் தனிமையாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் பொறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. குடும்பம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. திருமணத்திற்கு பின்னாடியும் சரி குழந்தைகள் பெற்ற பிறகும் சரி பொறுப்பு அப்படிங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி பொறுப்பில்லாத தனத்தில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அதனால் பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு விஷயம், தவறு செஞ்சால் அவங்க அதை ஒப்புக்கொண்டுட்டு பொறுப்பாக இருக்கணும். அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கணும், அறிவுரை சொல்கிற அளவுக்கும் இருக்கணும். இதுதான் பொறுப்பு அப்படிங்கிறது. அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக வாழணும். அதாவது குடும்பம் விஷயத்துலையும் சரி, மார்க்க விஷயத்துலையும் சரி, குழந்தைகள் விஷயத்துலையும் சரி, ஹலாலான வாழ்வாதாரம் அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் சரி, மற்ற மனிதர்களோட பழகிறதுலையும் சரி, கண்ணியமாக மதிப்பாக வாழ்கிற ஒரு மனிதராக இருக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்கிறதுக்கு. மதிப்பு கண்ணியம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தங்களும் இல்லாமல் இருக்கும். அதனால் மதிப்பாக வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அதோட
2 பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மதிப்போடு இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒரே எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது குடும்ப விஷயமா இருந்தாலும், ஒரு விஷயத்தில் ஆலோசனை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 2 பேருடைய மதிப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தது நம்மளோட ஹயாவையும் கண்ணியத்தையும் வெட்கத்தையும் மதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது ஹராமான உறவுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது எல்லைகளை தாண்டி செயல்படக்கூடாது. அது ஹராம்குள்ளே போகுது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. இன்னும் நல்ல நண்பர்களோட பழகி நல்ல பழக்க வழக்கத்தில் அவங்க இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது 6வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இந்த மாதிரி அடையாளங்களெல்லாம் வச்சு நமக்கு சரியான ஜோடி இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னா இஸ்திஹாராவுக்கு நீங்கள் போயிடணும். இஸ்திஹாரா தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டீங்க, அந்த விஷயத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜோடி இவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் நல்ல முறையில் எழுதியிருந்தான் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு அவங்களோட ஒன்றிணைகிற மாதிரி இருக்கும். இல்லை இவங்க சரியில்லை அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அவங்களோட விஷயங்களில் சங்கடங்கள் இருக்கும், தடைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் சொன்ன இந்த 6 விஷயங்களை நீங்கள் கவனிங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஒரு எதிர்காலம் வாழ்க்கையை பற்றினது. அதனால் அது ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். இன்னும் நம்மளோட பல தலைமுறையினரும் சிறப்பாக இருக்க முடியும். அதனால் கண்டிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல விளையாட்டாக இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்கள். இல்லைன்னா அல்லாஹ்விடத்திலேயே பொறுப்பை ஒப்படைங்க. அல்லாஹ்தால எல்லா மக்களுக்குமே நல்ல அழகான, நல்ல நற்குணமுள்ள, நல்ல பொறுப்பான, நேர்மையான, இன்னும் தீனுடைய விஷயத்தில் மிகச்சரியான ஒரு நபரை, இன்னும் நல்ல பரக்கத்தான ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடியவங்களை, நல்ல மனசோடு இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ்தாலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கை துணையாக கொடுக்கட்டும். ஆமீன். நீங்களும் இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்குமே நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு ஒரு முறை துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆமீன்னு போடுங்க. அல்லாஹ்தாலா எல்லா மக்களுடைய துவாவையும் கபுலாக்குவான், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பான். மேலும் இது மாதிரி திருமண விஷயத்தில் தடை இருக்குது, நல்ல மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் குழப்பங்கள் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட எல்லா வஜீஃபாவுமே நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. தமிழில் தான் இருக்கும். நிறைய வஜீஃபாக்கள் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வஜீஃபா கிதாப் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழ் குரான் கிடைக்கும், அரபி தமிழ் தர்ஜுமாவோட கிடைக்கும். மேலும் வீட்டு தயாரிப்புகள் நிறைய பொருள் நம்ம இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். மூலிகை நலங்கு மாவு, இன்னும் ரோஜாப்பூ சந்தனம் ஜாதிக்காய் கலந்த ஃபேஸ் பேக், இன்னும் சுத்தமான பன்னீர் ரோஜா இதழ்களை பொடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும். இன்னும் முல்தானி மெட்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் தூய சந்தனமும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த சந்தன பொடி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு முறை நீங்களும் இதை வாங்கி முகத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஜொலிப்பாக இருக்கும். அடுத்தது நம்மக்கிட்ட மஞ்சிஸ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி பராமரிப்பிற்கு மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணுறதுக்கான மூலிகையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருள் எது வேணும்னாலும் சரி, கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர் தான். வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் மெசேஜ்லேயோ அல்லது மெசேஜ்லேயோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.